புத்ராஜயா பிரசன்ட் 3 உள்ள பல்பொருள் அங்காடி கடை ஒன்றில் நோ பால்ம் ஆயில் NPO, அதாவது செம்மணை எண்ணெய் இல்லை என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொட்டலத்துடன் உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக புகார் கிடைத்ததால் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அங்கு அதிரடி சோதனையை மேற்கொண்டது. பொதுமக்களிடமிருந்து புகார் வந்ததன் அடிப்படையில் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனையில் பல்வேறு சுவையிலான ஐஸ்கிரீம்கள் அந்த NPO வாசகத்துடன் விற்கப்பட்டது கண்டறியப்பட்டது. அவற்றின் மொத்த மதிப்பு 897 ரிங்கெட் 60 சென்ட் என KPDN அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அவை அனைத்தும் மேல் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டன என்றார் அவர். 2022 வர்த்தக விதிமுறைகள் சட்டத்தின் கீழ் செம்பனை மற்றும் செம்பனை எண்ணெய் சார் பொருட்களின் தயாரிப்பு தொடர்பில் கருத்து அல்லது அறிகுறிகள் பயன்பாட்டுக்குள்ள தடையின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அங்காடி கடை நடத்துனருக்கு 2,50,000 ரிங்கெட்டுக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது 5 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் முதன்மை மூலப்பொருளான செம்பனை எண்ணெய் சார்ந்த பொருட்களை ஒதுக்கும் வகையிலோ அல்லது புறக்கணிக்கும் வகையிலோ வார்த்தையை வெளியிடுவது, குறியீடுகளை பயன்படுத்துவது போன்றவை சட்டப்படி குற்றமாகும் என அவர் நினைவுறுத்தினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.